எவ்ரிபடி, நாங்க ஸ்ராவணி மேம். நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி மேம் இருந்தது இதை பத்தி கேட்டுட்டே இருக்கீங்க. சோ அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில குட்டி குட்டி பிரச்சனை எல்லாம் பாத்துடலாமா? 10th கம்பேர் பண்றப்போ நிறைய பேர் இல்ல 11th எதிர்பாராத அளவுக்கு ரொம்ப டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க. அதே நேரத்துல டஃப் மட்டும் இல்லாம போர்ஷன்ஸும் சிலபஸும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அண்ட் இன்டெப்தா எல்லா கான்செப்ட்ஸும் இருக்கு. இந்த ஒரு பிரச்சனை வேற இருக்கு. அண்ட் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா மேம் வச்சுக்கோங்களேன், அது எந்த சாப்டர்னே கண்டுபிடிக்க முடியல, அவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வேற கேக்குறாங்க, தலையும் புரியல காலும் புரியல அப்படின்னு ரொம்ப குழம்பி போன ஒரு நிலைமையிலயும் நம்ம இருக்கோம். அண்ட் ஃபைனலி 10thல நல்லா படிச்சிருப்போம், இல்ல ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டாவது இருந்திருப்போம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பாஸ் ஆக முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு சில பீப்புள் மனசுல இருக்கும். இல்ல ஒரு சில டாப்பரா இருந்த ஸ்டூடெண்ட் வந்து இல்ல ஐயோ நம்ம ஆவரேஜ் மார்க் வாங்கிடுவோமோ, 90 வாங்கிட்டு இருந்தாங்க 75 80 வாங்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி ஒரு நிலைமை கூட இப்ப வந்திருக்கும். இதெல்லாம் ஏன் தெரியுமா நடக்குது? எல்லாத்தையும் இந்த எல்லா பிரச்சனையும் நம்ம ஒரே நேரத்துல மனசுல டீல் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான். சோ let us focus one at a time. இந்த மிட்டம் எக்ஸாம்க்கு 5 சாப்டர் இருக்கா, 5ஐயும் படிச்சுட்டு போகணும்னு நினைச்சு ஒண்ணுமே படிக்காம போக்குறதுக்கு focus one at a time. சரியா? சோ 3 சாப்டர் மட்டும் தான் படிக்க போறேன் இல்ல, அந்த 5 சாப்டர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும், ஒரு சாப்டருக்கு வெறும் 20 கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்க போறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த மட்டும் ஒரு நேரத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்றப்போ நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப 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 இன்க்ரீஸ் ஆகுறத நீங்க கண்டிப்பா பாப்பீங்க. சோ லைஃபும் இப்படிதான், ஒரே நேரத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மள போட்டு தாக்கிட்டே இருக்கும். அப்பெல்லாம் என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ் ஒன் அட் அ டைம். ஒரு நேரத்துல ஒரு பிரச்சனைய முதல்ல சால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம இப்போ அடுத்த பிரச்சனைக்கு போய்க்கலாம். சரியா? சோ இங்க பாருங்க, ஒரு சாப்டருக்கும் வெறும் 20 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். சரியா? சோ அதை வந்து என்ன பண்ணுங்க, டக் டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றதே இந்த ப்ராப்ளம்ஸ் தான். சோ அந்த ப்ராப்ளம்ஸையும் இங்க நான் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். மேம் இது புக் பேக்கா இல்ல புக் இன் சைடா? இதுல புக் பேக்கும் இருக்கு, புக் இன் சைடும் வந்து இருக்கு. சரியா? சோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கம்பல்சரிக்கு வரதுக்கான சான்சஸ் ஹையர். அதே மாதிரிதான் இந்த செகண்ட் சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரின்சிபல் இருக்கும். இந்த டி ப்ராக்லி ஈக்குவேஷன் வந்து இம்பார்ட்டன்ட், ஆஃப் போ பிரின்சிபல், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல், அப்புறம் குவாண்டம் நம்பர்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா பாருங்க. அண்ட் ரொம்ப ஈஸி தான், ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்தாலே இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரிதான் 6th சாப்டர்ல லாஸ் எல்லாம் இருக்கும்பா, பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கே லூசாக்ஸ் லா, அவோகாட்ரோ லா, அப்புறம் வான் டெர் வால் ஈக்குவேஷன் உடைய டெரிவேஷன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அதே மாதிரி இங்க பாருங்க, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், கிரிட்டிக்கல் பிரஷர், கிரிட்டிக்கல் வால்யூம், ஜூல் தாம்சன் எஃபெக்ட். இந்த கொஸ்டின்லாம் இல்ல புக்ல இருக்கிற மாதிரி அப்படியே வந்து எழுதணும். மேம் இதெல்லாம் படிக்க புரிஞ்சுக்கலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, லாஸ்ட் மினிட்ல ஃப்ரெண்டு கிட்ட கதை கேட்டு போய் 1-2 கொஸ்டின் வேணா எழுதிடலாம், ஆனா எல்லாத்தையும் எப்படி நான் தனியா படிக்கிறது அப்படின்னா கஷ்டமே பட வேண்டாம். நம்ம ஹண்ட்ரட் லேர்னிங் ஆப்ல ஃபைனல் எக்ஸாம் டேக்கு முன்னாடி உங்களை கம்ப்ளீட்டா வந்து ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கும். சோ மிட்டம்ல விட்டா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் இன் குவார்டர்லி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சோ லாஸ்ட் மினிட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியும் கொடுத்து லைவ் கிளாஸ்ல வந்து படிக்கவும் வச்சு அதோடைய ரெக்கார்டட் ஃபார்மேட்டும் கொடுத்தோம்னா எனி டைம் நீங்க மறந்தாலும் ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். முக்கியமா இந்த 7th சாப்டர்ல வந்து இந்த ஐசோதர்மல், அடிபாட்டிக், ஐசோபோரிக், ஐசோகோரிக் இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இது நீட் 2024ல வந்து கேட்ட ஒரு கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. சோ இந்த தெர்மோடைனமிக்ஸ்லயும் வந்து பாத்திருந்தீங்க அப்படின்னா 0th லா, ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, இந்த லாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வந்து சூப்பரா பார்த்துட்டு வந்து போயிடுங்க. ஓகேவா? சோ அடுத்தது 11th சாப்டர் ரொம்ப டஃபா நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றீங்க. இதுல இருந்து கண்டிப்பா ஒரு ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரப்போகுது. சரியா? சோ இந்த சாப்டரை 2ஆ பிரிச்சுக்கோங்க. ஒன்னு என்ன அப்படின்னா ஐயூபேக் நாமென்க்ளேச்சராவும், இன்னொன்னு வந்து ஐசோமெரிசமும். சரியா? இந்த 2 முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம் எல்லாத்தையும் சூப்பரா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஐயூபேக் நாமென்க்ளேச்சரா பக்காவா படிச்சிருங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த ஜெல்டால் மெத்தட், இந்த பிரின்சிபல்ஸ், ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன், குரோமோட்டோகிராஃபி இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல படிக்க முடியலனா கூட விட்டுருங்க. பட் ஐயூபேக் நாமென்க்ளேச்சரும் ஐசோமெரிசமும் ரொம்ப ஈஸி. இன்கேஸ் உங்களுக்கு ஐசோமெரிசம் புரியல அப்படின்னா ஹண்ட்ரட் லேர்னிங் ஆப்ல ஃப்ரீயா வீடியோஸே ரெக்கார்டடா இருக்கு, மறக்காம அது கூட நீங்க லாஸ்ட் மினிட்ல பாத்துட்டு போகலாம். சரியா? மேம் 10th விட ரொம்ப நிறைய ஆன்சர்ஸ் எல்லாம் பெருசா இருக்கு, எப்படி எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னா சோ இதுதான் உங்களுடைய புக். நம்ம 7th சாப்டர்ல பாம் கேலரிமீட்டர் ஒரு இம்பார்ட்டன்டான புக் பேக் கொஸ்டின் இல்லையா? இதோ பாருங்க, அதுல இந்த டயக்ராம் வரைஞ்சாதான் நமக்கு மார்க். எவ்வளவு பெரிய டயக்ராமா இருக்கு புக்ல. அண்ட் தென் நமக்கு 3 டைமென்ஷனலா வந்து கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பிக்சர்ல பாக்குறப்போ கலர் டிஃபரன்ஸ் இருக்கு நமக்கு வந்து புரியும். ஆனா இத 2 டைமென்ஷன்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல பேப்பர்ல வரையறது அப்படின்னா எப்படி? இது ஒரு கரெக்டான கேள்வி. சோ இதுதான் நம்ம கைட் புக் உடைய ஒரு குட்டி
பிக். சோ கைட் புக்ல பாருங்க இதே டயக்ராம நாங்களே வரைஞ்சிருக்கோம் சரியா. சோ நாங்க பக்காவா உங்களுக்கு எக்ஸாம்ல நீங்க எப்படி போய் வரையணும் வித் அதுல 13 பார்ட்ஸ் இருக்கு, இதுலயும் கரெக்டா 13 பார்ட்ஸ் இருக்கு. சோ ஒரு குட்டி குட்டி விஷயமும் ஒரு ஸ்டூடெண்டா பாக்குறப்போ எது ஈஸியா இருக்கு, எது படிக்கிறப்ப ஓகே படிச்சிடலாம், ஒரு பெரிய கொஸ்டின் இல்ல, அது ஈஸியா தான் இருக்கும். ஆனா அது சைஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதுனாலே நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனே போயிடும், அதை படிக்காம அப்படியே விட்டுட்டு கூட போயிடும் ஓகேவா. சோ அந்த தப்பா பண்ணவே பண்ணாதீங்க. சோ புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் அடுத்தது இருக்கும். கிரியேட்டிவ் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். 1 மார்க் இருக்கும், 2 மார்க் இருக்கும், 3 மார்க் இருக்கும், 5 மார்க் இருக்கும். அப்புறம் யாரெல்லாம் நீட் ஜேஇ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு படிக்கிறீங்களோ அவங்களுக்கும் ஒரு சாப்டர் வைஸா நீட் ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது எல்லாமே 100 லேர்னிங் கைட் புக்ஸ்ல உங்களுக்கு இருக்கு சரியா. தனியா படிக்க வேண்டாம். டெய்லி 6:30 to 8:30 உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. அண்ட் 6:15 ல இருந்து 6:30 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி பிளான், அன்னைக்கு என்னென்ன படிக்க போறோம் அப்படிங்கிற ஸ்டடி பிளானும் இருக்கு. ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, அதான் போன வருஷத்துடைய ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர். சோ உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க இது வந்து 2022 ஓகே, அதுக்கு முன்னாடி வருஷம் 2022 இருக்கு, 2023 இருக்கு. இதுல புக் பேக் கொஸ்டின்ஸ், புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நாங்க சாப்டர் வைஸா மென்ஷன் பண்ணிருக்கேன். 17th கொஸ்டின் பாத்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் புக் இன்சைட், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல முன்னாடியே வந்து இருக்கு. அடுத்தது பாருங்களேன் 24th கொஸ்டின் வந்து நமக்கு எவாலுவேட் யுவர் செல்ஃப்ல இருந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ எய்தர் ப்ராப்ளம் ஆர் ரியாக்ஷன்ஸா நமக்கு இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ல வந்து வரும். 5 மார்க் எல்லாமே நமக்கு எய்தர் ஆர் டைப்ல ஒரு சாப்டர்ல இருந்துமே அது வரதுக்கான சான்சஸ் ஆர் ஹையர். இது வந்து இன்னொரு கொஸ்டின் பேப்பர் 2023 ஓடுது ஓகே. 2 வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் நம்ம கம்பேர் பண்ணாதான் ஒரு அனாலிசிஸ்க்கு வர முடியும் இல்லையா. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம், செகண்ட் சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம். சோ 2 மார்க் 3 மார்க் ரெண்டுத்துலயுமே வந்து நமக்கு அதுதான் கம்பல்சரியில கேட்டிருக்காங்க. சோ ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணாம கண்டிப்பா வந்து பார்த்துட்டு போகணும். பிகாஸ் அதுதான் நம்மளுடைய கம்பல்சரியில வரப்போகுது சரியா. சோ கண்டிப்பா என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத ஓப்பனா வந்து கமெண்ட் பண்ணுங்க சரியா. சோ உங்களுக்கு இந்த ஜர்னி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைச்சா இன்னும் பெட்டரா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணும், என்ன சாப்டர் டிஃபிகல்ட்டா இருக்குது கமெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.